நன்றி நடுவரே. அணுவின் அணுவிலும் உள்ளுறைவாய் அண்ட பேர் அண்டமெல்லாம் நிறைவாய் தமிழாய் எம் ஊனினுள் நல்லுயிராய் வாழ்ந்தமை ஆளும் மண்ணை நின்றால் நினைவே தவம் என்று தமிழ் தாயை உமக்கும் அவையில் வீற்றிருக்கும் ஆன்றோர்க்கும் சான்றோர்க்கும் என் போன்றோர்க்கும் பிறை நிலவாய் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் நடுவர் அவர்களுக்கும் பௌர்ணமி நினைவாய் ஜொலித்துக் கொண்டிருக்கும் என்னணிக்கும் அமாவாசை நிலவாய் அமர்ந்திருக்கும் எண்ணனிக்கும் எனது சிரம் தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, வளரும் தொழில்நுட்பத்தால் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் விளைவுகள் ஆக்கத்திற்கே என்னும் தலைப்பில் உங்கள் முன் பேச விளைகிறேன். நடுவர் அவர்களே, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். என்னன்னு பாத்தீங்கன்னா, உலகம் உள்ளங்கையில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்மார்ட் போன் திறன் பேசி இல்லாதவங்க இன்னைக்கு யாருமே கிடையாது. பாத்துக்கோங்க, வந்ததுல இருந்து அவங்களுக்கு 3 தடவை போன் கால் வந்துருச்சு, இவங்களுக்கு எத்தனை மெசேஜ் வந்துருச்சு, அண்ணன் போனை கையில எடுத்து இவன் பிடிச்சுக்குவானே அப்படின்ட்டு அமைதியாவே வந்திருக்காரு. இத்தனையும் பண்ணிட்டு சுற்றுச்சூழல் தொழில்நுட்பத்தால் சுற்றுச்சூழலுக்கு தீங்கு அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு எதிரணியில வந்துட்டு இருக்காங்க. சரி, நம்ம கதைக்கு வந்துருவோம். சுற்றுச்சூழலுக்கு எப்படி ஆக்கம் அப்படின்னு கேட்க போனா, வனவிலங்குகள் கணக்கெடுப்பிலும் காடுகள் வளர்ப்பிலும் சுற்றுச்சூழலானது வளரும் தொழில்நுட்பமானது எத்தனையோ மிகப்பெரிய சாதனைகளை பண்ணிட்டு இருக்கோம். அமேசான் காடானது ஜனவரி 2019 9,06,000 ஹெக்டேர் எரிந்து சாம்பலானது. இதையெல்லாம் மீளுருவாக்கம் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ண முடியும்? எதிரணி என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? இங்கிருந்து விதைகளை சேகரித்துக் கொள்ள வேண்டும், இங்கிருந்து நடந்தே எந்த தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தாமல் அமேசான் காட்டிற்கு செல்ல வேண்டும், அங்கு விதைகளை நட்டுவிட்டு நீர் ஊற்றுங்கள், அது மரம் முளைக்கும், விருட்சமானதும் எழுந்து வந்து விடுங்கள் அப்படின்னு பேசுவாங்க. ஆனா வளரும் தொழில்நுட்பத்துல பலவன் ஏவா வானூர்தின்ட்டு ரீச்சபிள் டு அன்ரீச்சபிள் அப்படின்னு ட்ரோன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சீட் பால்ஸை ட்ரோன் மூலமாக நாம் அனுப்பி மனிதன் காலடி தடம் கூட படாத இடத்திற்கும் இன்றைக்கு விதை பரவல் செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் அது வளரும் தொழில்நுட்பத்திற்கானதாக மட்டுமே தான் இருக்க முடியும். சரி, அது கூட விட்டுருங்கப்பா. வனவிலங்குகள் கணக்கு எடுக்கிறோம் இல்லைங்களா, அதுல தெர்மல் கேமராவும் ஜிபிஎஸ் கருவியும் இல்லைன்னா அதுல ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. நீங்க என்ன பண்ண முடியும்? இங்க வேர்ல்டு மேப் கொண்டு போயிட்டு அங்க வந்துட்டு இந்த இடத்துல இத்தனை புலி இருக்கு, இத்தனை சிங்கம் இருக்கு அப்படின்னு கணக்கு எடுத்துட்டு வந்துருவாங்க. அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இதுவும் இருக்கட்டுங்க. கிளவுட் சீடிங் டெக்னிக், இது சுற்றுச்சூழலுக்கு எவ்வளவு நன்மை தந்துட்டு இருக்கு. இதே மாதிரி ராமாயணத்துல கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியல. ராமாயணத்துல ராமன் இங்கிருந்து வில்ல ஈராரு, மேல போய் மேகத்துல பட்டு அது மழையாக பொழிகிறது. இதே தொழில்நுட்பத்தை நம்மளோட விவசாயிட்ட கொடுத்தா என்ன? தற்போது இருக்கக்கூடிய நவீன வில் அம்புகளானது 1000 அடி வரை பாயக்கூடியது, சரியாக 930 அடி வரை பாயக்கூடியது. அதை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தினா அது வானத்திற்கு சென்று விவசாயிக்கு எப்ப தண்ணீர் தேவையோ இல்ல இந்த காட்டுக்கோ இல்ல தண்ணீர் எப்ப தேவைப்படுதோ அப்போ அந்த வில்லோட அம்புகளின் நுனிகளில் சில்வர் அயோடைடை பயன்படுத்தி எங்கள் வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்தால் மட்டும்தான் அந்த செயற்கை மழையை கூட வரவழைக்க முடியும் என்று கூறுகிறேன். மேலும் ஒரு அடிப்படை தோட்டக்கலை மாணவனாக நான் இதை உரைத்தே ஆக வேண்டும்.